சரவணன் சொல்லி ஒரு பையன் அடிக்கடி இந்த பக்கம் ஃபோட்டோ எடுத்துக்கிறீங்களா? இந்த கீழே இருந்து எடுத்துட்டீங்கன்னா ஒரு இதாக இருக்கும்ல. கீழே இருந்து ஒரே கோயிலை இல்லை எடுக்கலாம் இல்லை நீங்கள் நில்லுங்க, நீங்கள் வாட்டி நில்லுங்க, நான் வாட்டி எடுத்துக்கிறேன். அதில் எல்லாமே எடுத்துக்கலாம். நில்லுங்க, நீங்கள் எடுங்க, நான் பேசுங்க, நீங்கள் பேசுங்க, யதார்த்தமாக பேசுங்க, எடுங்க பேசுங்க. அது நீங்கள் சும்மா பேசுறது தானே, நம்ம தகவலை பதிவாகும்ல. பதிவாகிறது அவங்க பார்ப்பாங்க. இல்லைங்க, விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். இது என்ன விளம்பரம் பண்ணி நம்ம டிவியா, இது என்ன பணமா, நகை கடையை வச்சுருக்கீங்க இது பண்ணுறதுக்கு? நம்ம சாமியை பற்றி 4 பேர் தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். ஓம் சல்லி சுவாமிகள் திருவடிகளே சரணம். ஓம் சல்லி சுவாமிகள் திருவடிகளே சரணம். ஓம் சல்லி சுவாமிகள் திருவடிகளே சரணம். வா சுவாமி பழனி. இவர் சரியாக பழனி மலைக்கு கன்னிமூலையில் இருக்கிறார். பழனி மலைக்கும் கன்னிமூலையில் இருக்கிறார். அப்போ இந்த இடத்துல வந்தால் கன்னி பெண்களுக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும், திருமணம் நடக்கும். மனசீகமாக வேண்டிக்கிட்டு இங்கே இந்த இடத்துல இந்த சாமி கும்பிட்டா திருமணம் நடக்கும் என்பது ஐதீகம். இந்த அட்ரஸ் சொல்லுங்க ஒரு முறை. இந்த அட்ரஸுங்களா? பழனிலேருந்து வரணும்னா எப்படி வரணும்? பழனிலேருந்து வரணும்னா பாலசமுத்திர ரோடு, ராமநாதன் நகர் வரட்டாருன்னா பஸ் யாருக்கு ஸ்டாப் நின்றுக்குது. பழனியிலிருந்து பாலசமுத்திரம் போகிற பஸ்ஸில் எதில் வேணாலும் ஏறினாலும் 2 கிலோமீட்டரில் ராமநாத நகர் அங்கே இறங்கி வரட்டாறு பாலம், பாலசமுத்திர ரோட்டு மேலே இருக்குது. 4 கிலோமீட்டர் வரும். இல்லை, பழைய பஸ்லேருந்து 3 கிலோமீட்டர். நான் வந்தேன் நைட்டு ஏன் அப்புறம் சிக்கன் மட்டன்லாம் போடுவீங்க? அது மறுபடியும் அது ரொம்ப அந்த காலத்தில் கெடா வச்சு